அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் 10 பேரின் கண் பார்வை தற்போது பறிபோய் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்திகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 10 பேரின் கண் பார்வை தற்போது பறிபோய் உள்ளதாக அரசு மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் 10 பேரின் கண் பார்வை பறிபோய் உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம் சிவபிரகாசம், விவரங்கள். வணக்கம் சாரா. கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர் எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து தற்போது 38 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது இந்த விஷயம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி அதிர்வலையும் ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து நேற்று மற்றும் இன்று இந்த 2 நாள்களில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இதுவரை சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு மோசமான உடல்நிலை இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் அவர்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கும், புதுச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கும், விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த சிகிச்சையில் அளிக்கப்படக்கூடிய விஷயம், இந்த கள்ளச்சாராயம் அருந்துவதால் முதலில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடியது கண் பார்வை தான். அவர்களுக்கு கண் பார்வை ரத்த வாந்தி எடுத்து மோசமான நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கு பின்பாக தான் மயக்கத்தன்மை அடைகிறது. இந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளவர்கள் தற்போது லேசான கண் பார்வை குறைவு மற்றும் மயக்க நிலை இது போன்ற நிலையில் இருந்தவர்கள் தற்போது சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டவர்கள் 10 பேருக்கு மிக மோசமான கண் பார்வை குறைவு ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் இந்த போதை மருந்து கலந்து இந்த சாராயத்தை அளவுக்கு அதிகமாக கலந்து விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள 10 பேருக்கு கண் பார்வை பறிபோகி உள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் மேலும் சேர்ப்பவர்களுக்கு கண் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று மருத்துவர்கள் தீவிரமாக சோதித்து வருகின்றனர். மேலும் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை இதன் மூலம் அதிகரிக்கக்கூடும் என்ற ஒரு அபாய நிலையை எட்டியுள்ளது. சாரா. சிவபிரகாசம், தற்போது கண் பார்வை பறிபோனது பற்றி மருத்துவமனை நிர்வாகம் என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? தொடர்ந்து அவர்களுக்கு அடுத்த கட்ட மருத்துவ சிகிச்சை எவ்வாறாக இருக்கும்? அதாவது சாரா, இந்த கள்ளச்சாராயம் குடித்தாலே உடனடியாக அவர்களுக்கு முதலில் பாதிப்பது கண் மற்றும் ஞாபக சக்தி குறைவுதான். காரணம், இது அளவுக்கு அதிகமான போதை தரக்கூடிய ரசாயன பொருட்களுடன் கலந்த மெத்தனால் கலந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த போதை மருந்து கலந்து குடித்ததனால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலோ அல்லது மருத்துவர்களிடமோ சிகிச்சை அளிக்கும் போது அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் மேல் இது என்ன செய்வதென்றே தெரிய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. காரணம், இந்த போதையினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் அவர்கள் உடனடியாக நினைவு இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் மருத்துவ குழுவினர் பல்வேறு குழுக்களாக வல்லுநர் குழுக்கள் அமைத்து இந்த போதை மருந்து உட்கொண்ட இவர்களை தீவிர சிகிச்சையிலிருந்து அதிதீவிர சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டும் அங்கு மேல் சிகிச்சை கொடுக்கப்பட்டும் இவர்கள் ஏன் இது போன்று மோசமான நிலை ஏற்படுகிறது, அது என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்க வேண்டும், அதனை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது குழு அமைத்து அதற்கு முதற்கட்டமாக தற்போது அந்த கண் பார்வை மங்கியதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சாரா. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் 10 பேரின் கண் பார்வை தற்போது பறிபோய் உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் 10 பேருக்கு கண் பார்வை பறிபோய் உள்ளது. தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகமும் விவரம் அளித்த நிலையில் தொடர்ந்து 10 பேரின் கண் பார்வை பறிபோய் உள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் 10 பேரின் கண் பார்வை பறிபோனதாக சேலம் அரசு மருத்துவமனை விவரங்கள் வெளியிட்டிருக்கிறது.